இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் இருக்க பேசில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியும் நல்லா இருந்துச்சு. இங்கே உட்காந்து சாப்பிட்ற அந்த சீட்டிங் ஃபீலிங்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு தாய் வெஜ் கறி வித் ரைஸ். இது வந்து ஒரு யூரோப்பியன் குசின் ரெஸ்டாரண்ட். ஸோ நம்ம யூரோப்பியன் ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டர் பண்ண ரைஸும் தாய் வெஜ் கறியும் போட்டாச்சு. இந்த தாய் வெஜ் கறி கிரேவியோட டேஸ்ட் வந்து சொல்லி ஆகணும். குறிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபுட்டோட டேஸ்ட் ஆகட்டும், குவாலிட்டி, குவான்டிட்டி எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு ட்ராபேக்னால் அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு. அந்த கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கிட்டாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்க ரெஸ்டாரண்ட்டோட சேல்ஸும் இப்போ இருக்கிறதோட இன்னும் 10 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த தாய் கிரேவி வந்து ஒரு திக்காக ஒரு மைல்டான டெக்ஸ்டரில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் கேரட், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீட்ரூட், கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக கிரேவிஸ் வந்து திக்காக இருக்கும். இங்கே வந்து ஒரு மீடியமான திக்கான டெக்ஸ்சரில் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இங்கே இந்த கிரேவி மட்டுமே வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க வீட்டில் ரைஸ் மட்டும் குக் பண்ணி வச்சுட்டு இந்த கிரேவி கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட். இங்கே வெஜ், நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கும் யாராவது இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து குறிப்பாக இந்த தாய் வெஜ் கறியும் மீல்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டில் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவோம் இந்த கிரேவி. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு யாராவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.